தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பணியில் இருந்த அரசு மருத்துவரை கத்தியால் குத்திவிட்டு அடையாளம் தெரியாத நபர் தப்பி ஓடியிருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்தி தாக்கப்பட்டிருக்கிறார். பணியில் இருந்த அரசு மருத்துவரை கத்தியால் குத்திவிட்டு அடையாளம் தெரியாத நபர் தப்பி ஓடியிருக்கிறார். சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்திக்குத்து இருந்திருக்கிறது. பணியில் இருந்த அரசு மருத்துவரை கத்தியால் குத்திவிட்டு அடையாளம் தெரியாத நபர் தப்பி ஓடியிருக்கிறார். இதில் பயன்பெற்றவர்கள் எண்ணிக்கை 17,85,349 பேர். இதில் காய்ச்சல் பாதிப்பு இருப்பவர்கள் 9,643 பேர், இருமல் சளி பாதிப்பு உள்ளவர்கள் 66,603 பேர், வயிற்றுப்போக்கு பாதிப்பு இருந்தவர்கள் 1,356 பேர். இவர்கள் எல்லாம் சிகிச்சை பெற்று நலமுடன் இருக்கிறார்கள். மேற்கொண்டு வரீங்க, அது பாராட்டத்தக்கது. அதே வகையில் நீங்க ஒரு திமுக மாவட்ட திருச்சென்னை மாவட்ட செயலாளராகவும் இருக்கீங்க. ஆனா உங்க தொகுதிக்குட்பட்ட அந்த மேடவாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பாத்தீங்கன்னா போதுமான பணியாளர்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் வந்திருக்கு. அதுவும் இல்லாம ஆம்புலன்ஸுக்கு ஒரு இல்ல அப்படின்ற மாதிரி. அதாவது இது ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாட்டில் இருக்கிற காலி பணியிடங்களை தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க சொல்லி நிற்கிறேன். 1353 டாக்டர் இல்ல. அது என்ன மேடவாக்கத்தை மட்டும் சொல்றீங்க? 1353 டாக்டர் இல்ல தமிழ்நாடு முழுக்க. இந்த 1353 டாக்டர் எடுக்கிறதுக்கு தான் 2026 அரைசிங் வேகன்சி என்கின்ற வகையில், அதாவது 2026 இருக்கிற வேகன்சி எதிர்நோக்கி 2553 பேர் எடுக்கிறதுக்கு இப்போ நோட்டிபிகேஷன் முடிஞ்சு அவங்க அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு எக்ஸாம் டேட்டை அறிவிச்சாச்சு. மேடவாக்கத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க. சென்னையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் சற்று முன்பாக பார்த்த அந்த மருத்துவருக்கு கத்தி குத்து விழுந்திருந்தது. அது தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியிருக்கிறார். அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதியளித்திருக்கிறார். அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் குறித்து தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அதனை தெரிவித்திருக்கிறார். கிண்டியில் இயங்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்தி மர்ம நபர் தப்பி ஓடியிருக்கிறார். அந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். அவர் பேசியதை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில புற்றுநோய் சிகிச்சை இருக்கக்கூடிய ஓபியில் காலையில் வந்துருக்கான். ஒரு 6 நார்த் இந்தியன் ஆன்காலஜி கேன்சர் பார்க்குற ஓபி டாக்டர் பாலாஜின்னு உள்ள உட்காந்துருக்காரு. மொத்தம் மட்டும் கதை சாத்திட்டு போய் அவரை கத்தியில் எங்க கலைஞர் டியூட்டர்ல ரூம்ல வச்சு ஒரு டாக்டர் பாலாஜி 2 பேரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டாங்க. இப்பதான் சொல்றாங்க, வட இந்தியர்கள் யாரோ 4 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அங்க ஒரு மருத்துவரை ரூம்ல போட்டு அடைச்சி கத்தியால குத்துந்தா சொல்லிருக்காங்க. இப்போ 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து மற்ற பேரை அரெஸ்ட் பண்ணி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள். கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில புற்றுநோய் சிகிச்சை இருக்கக்கூடிய ஓபியில் காலையில் வந்துருக்கான். ஒரு 6 நார்த் இந்தியன் ஆன்காலஜி கேன்சர் பார்க்குற ஓபி டாக்டர் பாலாஜின்னு உள்ள உட்காந்துருக்காரு. மொத்தம் மட்டும் கதை சாத்திட்டு போய் அவரை கத்தியில் எங்க கலைஞர் டியூட்டர்ல ரூம்ல வச்சு ஒரு டாக்டர் பாலாஜி 2 பேரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டாங்க. இப்பதான் சொல்றாங்க, வட இந்தியர்கள் யாரோ 4 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அங்க ஒரு மருத்துவரை ரூம்ல போட்டு அடைச்சி கத்தியால குத்துந்தா சொல்லிருக்காங்க. இப்போ 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து மற்ற பேரை அரெஸ்ட் பண்ணி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள். மருத்துவரை கத்தியால் குத்தப்பட்ட அந்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அரசு மருத்துவரை இன்று அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியால் குத்தியிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அது தொடர்பாக 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். சிகிச்சைக்கு வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
இது தொடர்பாக தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் இயங்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் அரசு மருத்துவரை தாக்கியிருக்கிறார்கள். இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், என்ன நடந்தது? எதனால் இந்த கத்துக்குத்து சம்பவம்? 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதா சொல்றாங்களே, என்ன விவரம்? சென்னை கிண்டியில் அமைந்திருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை. இன்று காலை இந்த மருத்துவமனையில் மருத்துவர் புற்றுநோய் துறையின் சிறப்பு நிபுணர் மருத்துவர் பாலாஜி என்பவர் மருத்துவம் பார்க்க சென்று கொண்டிருக்கையில் அப்போது வந்த 4 நபர்கள் அவரிடம் வழிமறித்து தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. அதில் ஒரு நபர் அந்த மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திருக்கிறார். குத்தப்பட்ட அந்த டாக்டர் பாலாஜி என்பவர் உடனடியாக சுருண்டு விழுந்து மருத்துவமனை வளாகத்திலேயே விழுந்திருக்கிறார். இதனையடுத்து அங்கு வெறும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவர் பாலாஜி உடனடியாக மீட்கப்பட்டு அதே மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களை பிடித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது கிண்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கிண்டி காவல் ஆய்வாளர் தலைமையில் தற்போது 20க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த தப்பி சென்ற நபர் யார், எதற்காக மருத்துவருடன் தகராறு ஏற்பட்டது, எதற்காக மருத்துவரை கத்தியால் தாக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போது போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விக்னேஷ். அன்பரசன், இப்போ மருத்துவத்துறை அமைச்சர் குறிப்பிடும் போது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. 4 பேர் சிகிச்சைக்காக வந்ததாகவும் அந்த 4 பேர் சேர்ந்து மருத்துவரை தாக்கியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இப்போ 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மற்ற 2 பேர் தப்பி ஓடி இருக்கிறாங்களா? காவல்துறை தொடர்ச்சியாக விசாரணை எடுத்துட்டு இருக்காங்களா? அது குறித்த விவரம் இருக்கா? சிகிச்சைக்கு வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். தற்போது மருத்துவர் பாலாஜி அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். 4 பேர் சிகிச்சைக்கு வந்ததாகவும் அந்த 4 பேர் சேர்ந்து மருத்துவரை தாக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதில் தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்களும் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தியால் குத்தப்பட்டு அவர் தாக்கப்பட்டிருந்தார். அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்தில் தற்போது 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிகிச்சைக்கு வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அதில் 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மற்றவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜி தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. சிகிச்சைக்கு வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் மருத்துவரை தாக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் மீண்டும் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இப்போ 4 பேர் சிகிச்சைக்கு அங்கு வந்ததாகவும் அவர்கள் தான் மருத்துவரை தாக்கியதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டதை நம்ம பார்த்தோம். இப்போ 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மற்ற 2 பேரை தேடிட்டு இருக்காங்களா? என்ன நிலவரம்? விக்னேஷ், இன்று காலை வழக்கம் போல நோயாளிகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்து கொண்டிருந்த போது அப்போது புற்றுநோய் துறையின் சிறப்பு நிபுணரான மருத்துவர் பாலாஜி என்பவர் அங்கு வந்திருக்கிறார். இதனிடையே வடமாநிலத்தைச் சேர்ந்த 4 நபர்கள் மருத்துவர் பாலாஜியின் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மருத்துவரை தாக்கியதாகவும் இதனால் அந்த தாக்கிய போது உடனடியாக ரத்த வெள்ளத்தில் மருத்துவர் பாலாஜி என்பவர் சரிந்து விழுந்துள்ளார். இந்த சம்பவமானது அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த நோயாளிகள் உடனடியாக அங்கு தாக்கிய நபர்களில் 2 நபர்களை பிடித்து வைத்திருந்தனர். மேலும் 2 நபர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக கிண்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு காவல் ஆய்வாளர் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்டு உடனடியாக பிடித்து வைக்கப்பட்ட அந்த 2 நபரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தப்பிச் சென்ற 2 தேடி வருகிறார்கள். குறிப்பாக அந்த 4 நபர்கள் யார், எதற்காக கிண்டி மருத்துவமனைக்கு வந்தார்கள், என்ன நோய்க்காக சிகிச்சை எடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள், அது மட்டுமல்லாமல் மருத்துவருடன் தகராறு ஏற்பட்டது ஏன், கத்தியால் குத்திய நபர் யார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போது விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த ஏற்கனவே பிடித்து வைக்கப்பட்ட 2 நபர்கள் யார், அவரது பெயர் என்ன, எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பதும் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனிடையே காயம்பட்ட கத்தி குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜி என்பவர் அதே மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அன்பரசன், கிண்டி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அது உயர்தர மருத்துவமனை. அங்கே சிசிடிவிலாம் நிறைய பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சம்பவம் தொடர்ச்சியாக எதனால் மருத்துவரை தாக்குனாங்க அப்படின்றது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதா நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு அந்த 4 பேர் யாரு அப்படின்றத அடையாளம் காணுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருதா?
விக்னேஷ், அந்த மருத்துவமனை முழுவதுமாகவே சிசிடிவி காட்சிகள் இருக்கின்றன. இருந்த போதிலுமே இன்று காலை வந்த 4 நபர்கள் மருத்துவர் பாலாஜியுடன் தகராறு ஏற்பட்ட போது அதில் ஒருவர் கத்தியால் தாக்கியிருக்கிறார். இந்த நிலையில் தான் 2 நபர்களை அங்கிருந்து நோயாளிகள் பிடித்திருக்கிறார்கள். அந்த பிடிபட்ட நபர்களிடம் தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு பகுதியாக தற்போது போலீசார் அந்த மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த கைப்பற்றி இந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டது, யார் முதலில் தாக்கியது, என்ன காரணத்திற்காக மருத்துவரை அவர்கள் தாக்கினார்கள் என்பது குறித்து விசாரிப்பதற்காகவும் ஆய்வு மேற்கொள்வதற்காகவும் மருத்துவமனை வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றும் பணியில் தற்போது கிண்டி போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பொதுமக்களால் பிடித்து வைக்கப்பட்ட 2 நபர்களையும் தற்போது கிண்டி காவல் நிலையம் அழைத்துச் சென்று யார் அவர்கள், அவர்களது பேர் என்ன, எந்த ஊரை சேர்ந்தவர்கள், மருத்துவருடன் தகராறு ஏற்பட்டது என்பது குறித்தும், அதே போன்று கத்தியால் தாக்கிய நபர் யார் என்பது குறித்தும், தப்பிச் சென்ற நபர்கள் யார் என்பது குறித்தும், அதே போன்று இவர்கள் என்ன நோக்கத்திற்காக மருத்துவமனைக்கு வந்தார்கள் என்பது குறித்து தற்போது தீவிர கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு. அன்பரசன், நீங்க இணைப்பில் இருங்க. இந்திய மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த திரு அருணாச்சலம் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், சென்னையில ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. அரசு மருத்துவரை கத்தியால குத்திருக்காங்க. தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? அரசு மருத்துவமனைகள்ல முதல்ல இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மருத்துவர்கள் ஷார்டேஜ் ஒண்ணு. ரெண்டாவது அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரும்போது தன்னுடைய நோயாளியை தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்கணும்னு சொந்தக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. பட் எடுத்த உடனே டாக்டர் பார்த்த உடனே இந்த நோயாளி அவ்வளவு உயிருக்கு ஆபத்தான நிலையில இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல இருக்க இன்னொரு ஆபத்தான நிலையில இருக்க ஒரு நோயாளிக்கு தான் அவங்க எல்லாருமே சேர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் ஆபரேஷன் தியேட்டர் அனுப்புறதுக்கோ அவருக்கு ஒரு டெஸ்ட் பண்றதுக்கோ எல்லாமே அனுப்பும்போது என்னுடைய நோயாளி அப்படியே போட்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபம் தான் மக்களுக்கு வருது. ஆனா அதுல உள்ள நியாயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. மருத்துவர்கள் சொல்லிடுவாங்க, ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்ல, ஒரு நிமிஷம் பொறுங்க, அந்த பேஷண்ட் மோசமா இருக்காரு, அவரை பார்த்துட்டு வருவேன்னு சொல்றதுக்குள்ள நான் ஏன் பேஷண்ட்டை ஏன் பார்க்கல அப்படின்னு ஒரு தனியார் மருத்துவமனையில கிடைக்கிற ஒரு தனி கவனம் கிடைக்கல அப்படிங்கிற கோபத்துலதான் அந்த உறவினர்கள் மருத்துவர்களை தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத தொடர்ச்சியா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. 2 பேர் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வட மாநிலங்களில் தான் இது போன்ற சம்பவங்களை நம்ம பார்ப்போம். இப்போ இங்கேயும் நடந்திருக்கே சார், இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லா பக்கத்துலயுமே மருத்துவமனைகள்ல மரணம் அப்படின்னா மருத்துவர் தான் காரணம்ங்கிற ஒரு எண்ணம் உலக அளவுல இருக்குங்கிறது உண்மை. எவ்வளவு படித்தவர்களா இருந்தாலும் மரணத்தை மருத்துவமனைக்கு வந்ததுக்கு அப்புறம் மருத்துவர் மேல பழி போடுறதுலதான் மக்கள் இருக்கிறாங்க. மருத்துவர்கள் யாரும் கொலை செய்யறதுக்காக படிக்கிறது இல்ல. மருத்துவர்கள் அவங்களுக்கு தெரிந்த, அவர்களால் முடிந்த அந்த இடத்துல அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்ய முடியும். ஏன்னா சில நேரங்கள்ல சில மருத்துவமனைகள்ல தேவையான கருவிகள் இருக்காது, சில இடங்கள்ல தேவையான அறுவை சிகிச்சைக்கு அனுப்பக்கூட முடியாது, சில இடங்கள்ல ரத்தத்தை ஏத்துறதுக்குள்ள வாய்ப்பு அந்த இடத்துல ரத்த பங்கு இருக்காது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மருத்துவர் முயற்சி பண்ணும்போது அதுக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஒரு குழந்தை இறந்ததுன்னு குழந்தை நல மருத்துவர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு டாக்டர் ஏதாவது ஒரு மருத்துவர் மேல ஏதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்டால் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி ஒரு தீர்வு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மருத்துவர் மேல நெக்லிஜென்ஸ் அப்படின்னு அவருக்கு, அதாவது ஒரு சாதாரண மருத்துவர் செய்ய வேண்டியது இந்த மருத்துவர் அந்த இடத்துல செய்ய தவறினால் மட்டுமே அது நெக்லிஜென்ஸ்னு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஆனா மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டுன்னா உடனே அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா மருத்துவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டோம், அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்ததுதான் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அது போலதான் இந்த இடத்துலயும் எல்லாத்துக்குமே மருத்துவர் மேல பழி போடுறது அந்த உலக அளவுல நடக்கிற விஷயமும் வட இந்தியாவில் நடக்கிற விஷயமும் காரணம். ஆனா வட இந்தியாவை விட இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கிறதுனால, அரசு மருத்துவமனைகளும் அதிகமாக இருக்கிறதுனால இப்ப வர அரசு மருத்துவமனைகள்ல கருவிகள், உபகரணங்கள் நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் பெரும்பாலான இடத்துலயும் இதே மாதிரி ஒரு நிலை தொடருது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு அருணாச்சலம். அடுத்ததாக தமிழ்நாடு டாக்டர்கள் சங்கத்தைச் சேர்ந்த திரு செந்தில் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இது பெரும்பாலான இடங்கள் நடக்குது. மருத்துவர்களுடைய நெருக்கடி அப்படின்ற ஒரு காரணத்தையும் இப்போ அருணாச்சலம் பேசும்போது அவர் முன் வச்சிருந்தாரு. இப்போ நீங்க இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கே போது. இது அதிர்ச்சியான சம்பவம் சார். அதாவது அரசு ஹாஸ்பிட்டல்ல நிறைய எமர்ஜென்சில டெத் ஆகலாம், வேற ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் அந்த டைம்ல செக்யூரிட்டி கொடுத்தா கூட இந்த மாதிரி அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் 2008லயே நம்ம வாங்கியிருக்கோம், ஒரு சட்டம் வாங்கியிருக்கிறோம். இருந்தும் கூட நோயாளிகள் அதை புரிஞ்சுக்காம நோயாளி உறவினர்கள் டாக்டர் அசால்வ் பண்றது இருந்துட்டு தான் இருக்குது. இது குறிப்பா இந்த கேஸை பத்தி இப்பதான் விசாரிச்சுட்டு இருக்கோம். அந்த டாக்டர் ஓபியில இருக்கும்போது அவரை இழுத்து கொண்டு போய் பக்கத்து ரூம்ல வச்சு கழுத்துல குத்துனதா சொல்றாங்க. குத்தி கதவையும் பூட்டிக்கிட்டாரு அப்படின்றாங்க.
அவர் வந்து ஒரு நோயாளியின் உறவினர்னு இப்ப சொல்றாங்க. அதை நாங்க திருப்பி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம், அது என்ன இதுன்னு. ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒரு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டாக்டருமே இப்போ ஒரு அதிர்ச்சியில தான் இருக்கிறோம். தவிர்க்கிறதுக்கு உரிய நடவடிக்கை ஏற்கனவே நமக்கு பல கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம். செக்யூரிட்டி லெவல்லையும் சரி, போலீஸ் லெவல்லையும் சரி. அந்த கல்கத்தா இன்சிடென்ட்க்கு அப்புறம் சீஃப் செக்ரட்டரியே ஒரு டீம் போட்டு பண்ணாங்க. பட் இருப்பினும் இது இந்த மாதிரி நடந்திருக்கிறது ரொம்ப வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. இதை வந்து அந்த தப்பு பண்ண நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்து இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றது இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நாங்க பிளான் பண்ணி டிமாண்ட் பண்றதா இருக்கிறோம் சார். நிச்சயமாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு செந்தில்.